ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அவருடைய 173வது படத்துக்கு வந்து தயாராகிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தலைவரின் அன்பு நண்பர் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு, நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து அவருடைய பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் வந்து இப்போ வந்து கூலி படத்தில் வந்து நடித்து முடிச்சிருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து 80% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அருணாச்சலம் படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சுந்தர் சி தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். இசை வந்து தேவா வந்து அத்தனை பாட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. இந்த படத்தை வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணது இந்த படத்தை, அருணாச்சலம் படத்தை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரஜினி சாரை வச்சு சுந்தர் சி வந்து ஒரு படத்தை வந்து இயக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து படம் வந்து உருவாக போகுது. மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் வந்து இந்த படத்தை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து கமல் தயாரிப்பில் வந்து ரஜினி சார் வந்து நடிக்கிறது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமு. அது மட்டும் இல்லாமல் வந்து 1997 வந்து அருணாச்சலம் படத்தை வந்து சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். 28 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சாரை வச்சு மறுபடியும் ஒரு படத்தை வந்து இயக்கிறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு வந்து நவம்பர் 7ஆம் தேதி இன்றைக்கி கமல்ஹாசன் பிறந்தநாள். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நவம்பர் 5ஆம் தேதியே வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளிவந்துருச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஷாலை வச்சு ஒரு புதிய படத்தை வந்து சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்குண்டான ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 2026 வந்து படத்தோட அந்த ஷூட்டிங் வந்து தொடங்கி சீக்கிரமாக வந்து சம்மர்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி சாரை வச்சு சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ண போகிறார் தலைவர் 173. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. யாருன்னு நீங்களே கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.